தனிமொழி ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? உங்களை பல்வேறு நபர்கள் காரி காரி உமிழ்ந்துட்டு இருக்காங்களே, எப்படி நீங்கள் தனிமொழி ஒழுக்கத்தை பற்றி பேச முடியும்? ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறோம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்குவோம். அதிமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஒரு புதுசா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சா ஏன் என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா இப்படி தற்கூறின்னு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணுமா? ஜிஎஸ்டியில் வர வேண்டிய காசு வரல அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்க எல்லா கட்சிகளும். அது நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அது ஒன்றிய அரசு. நான் எப்போ பாராளுமன்ற தேர்தலோ அப்போ கேட்டுக்கிறேன். இது என்னது, என்ன நியாயம் அது? திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விஜய் பின்னாடி போவதில் என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க சார்? எங்க விஜயுடைய மனைவியை பற்றியே எப்படி கொச்சையாக கமெண்ட்? இதுதான் விஜயுடைய ரசிகர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்களா? உங்களுடைய அந்த ரசிகர்களை நீங்கள் எப்பொழுது அரசியல் படுத்த போறீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். திமுக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. திருப்பி சொல்கிறேன், இந்தியாவில் கொண்டு வராத ஒரு திட்டம். ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தில் சிக்கி அந்த நோயாளிக்கு 48 மணி நேரம் செலவை அரசே ஏற்றுக்கிற ஒரு திட்டம். அது எந்த மாநிலத்திலையும் கிடையாது. படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, தமிழ்நாடு முன்னேறணும்னா அப்படி தமிழ்நாடு அப்படியே அலாக்கா தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சிடணும். அதைத்தான் இன்னும் சொல்லலை விஜய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களம் வந்து ரொம்ப வேகமாக சூடு பிடிச்சிருக்குது. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் வந்துட்டு தஞ்சையில் பேசின பேச்சுக்கள் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு காரசார விவாதத்திற்குள்ளாக இருக்குது. அவர் கொண்டு வந்த நிறைய திட்டங்கள், ரேஷன் கடையில் ஆண்களுக்கு வந்து ஆண் அடையாளரும் பெண்களுக்கு பெண் அடையாளரும் வந்துட்டு எடை போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த திட்டங்களை? அது அவருக்கு எப்படி எழுதி கொடுத்துருக்கோ அப்படியே படிக்கிறார். அதை வந்து பகுத்தாய்வு செய்து அதை புரிந்து கொண்டு இந்த திட்டம் எப்படி. ஏங்க நீங்கள் தஞ்சாவூரில் வந்து வேலூர் மக்களே என்ன சொல்கிறீங்க? அங்கே சொல்ல மறந்துட்டு இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவரே உணர்ந்துட்டு, ஐயோ தஞ்சாவூரில் போய் வேலூரை பற்றி பேசுகிறோமே, வேலூர் மக்களே அதனால் அங்கே சொல்ல நினைத்தேன், எங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க, தளபதி பேசுங்க அப்படின்னு தொண்டர்கள் சொன்னதை பார்த்தோம். இப்போ என்னன்னா, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கிரிப்டை ஒப்பிக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார். இப்போ நேற்று நீங்கள் பாருங்களேன், தஞ்சாவூருக்கு வரும்பொழுது இதே காட்சிகள், அதே காட்சி, அதே கோலம், அதே கொண்டாட்டம். பின்னாடி துரத்துறாங்க, பைக்கில் விழுகிறாங்க, கால் முறிவு ஏற்படுது. என்னத்தை நீங்கள் புதுசாக பார்த்தீங்க? ஒரு பழி ஏற்படும். இந்த வழக்கமாக ஏதோ ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இப்படி தான் நிகழ்ச்சி இருக்கும், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் விறப்பாக நிற்பார். அந்த ஒரு படத்தில், காவலன் படத்தில் விறப்பாக நிற்பார்ல, அது மாதிரி விறப்பாகவே அந்த கேரக்டரை வந்து வெளியே வரல விஜய். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதை யாரும் தவறுலாம் சொல்ல மாட்டோம். யார் வேணாலும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் தான். நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய அந்த ரசிகர்களை நீங்கள் எப்பொழுது அரசியல் படுத்த போகிறீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். யாருமே அரசியல் படுத்தப்படலையே. அதாவது முன்னேறதுக்கு இப்போ மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் வந்துட்டு முன்னாடி அரசியல் பெருசாக பேச மாட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தினமும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாலேயே நிறைய பொலிட்டிக்கல் பேசுகிறாங்க. இது ஒரு மாற்றம் தானே? ஏங்க சோசியல் மீடியாவில் போய் விஜய் ரசிகர்களுடைய கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க அது என்னென்னு. அவ்வளவு படுகேவலமாக, கொச்சையாக. ஏங்க விஜயுடைய மனைவியை பற்றியே எப்படி கொச்சையாக கமெண்ட்டு? இதுதான் விஜயுடைய ரசிகர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்களா? நேற்று ஒரு தந்தை கதறாரு, என்னுடைய பசங்க 2 பேரும் ட்வின்ஸு, கல்லூரிக்கு தான் போனாங்க, ஆனால் பார்த்தா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து யாரோ பைக்கில் ஏறி வந்து விழுந்து இன்றைக்கி வந்து கால் முறிவு ஏற்பட்டு ஐசியூவில் இருக்கான். எங்கே விஜய் வர போகிறாரு? 41 பேர் செத்ததுக்கே வரல, என் பையனை பார்க்க வருவார். நான் என்ன கேட்குறேன், எதுக்குங்க உங்கள் பையனை பார்க்க வரணும்? இப்படி வந்து ஒரு என்ன திருப்பி தற்கொலை சொல்கிறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நான் என்ன கேட்குறேன், விஜயே அரசியல் படுத்தப்படாமல் இருக்காரு, அவர் எப்படி வந்து அவங்க ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படுவார்னு நான் கேட்குறேன். அவர் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரோ அதை ஒப்பிக்கிறார். மீண்டும் திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவார். தீய சக்தி, தூய சக்தி.
தீய சக்தி தூய சக்தி. ஆட்சியில் இருக்கிறவங்க பத்தி தானே சார் பேச முடியும். ஏன் ஒன்றிய அரசு ஆட்சியில் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துக்கான தேர்தல் தானே சார். என்ன கேட்கிறேன், இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. பல மாநிலங்கள் சேர்ந்து தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய நாடு. இங்கே மாநிலத்துக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது, மத்தியிலேன்னு ஒரு இது இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பொது லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மாநிலங்கள் மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும், சில விஷயங்களை மத்திய அரசு தான் செய்ய முடியும், சில விஷயங்களை சேர்ந்து செய்யணும், இப்படிலாம் இருக்குல்ல. இதை முதல்ல விஜய்க்கு தெரியுதா? வெளியுறவு கொள்கைக்கு எதிராக விஷயத்தை கூட ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிறாரு. அது எது வெளியுறவு கொள்கை, எது ஒன்றிய அரசு கண்ட்ரோலு? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க தமிழ்நாடு தேர்தல், சட்டமன்ற தேர்தல். ஏங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை கொடுக்காமல் இருக்காங்களே, அதை கேட்க மாட்டிங்களா? அது வந்து சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்காதா? இப்போ ஜிஎஸ்டியில் வர வேண்டிய காசு வரல அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்களே எல்லா கட்சிகளும், அதை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது ஒன்றிய அரசு. நான் எப்போ பாராளுமன்ற தேர்தலோ அப்போ கேட்டுக்கிறேன். இது என்னது, என்ன நியாயம் அது? அப்போ உங்களுக்கு வந்து இதை பிரித்து பார்க்க, பகுத்தாய்வு செய்வதற்கான அரசியல் அந்த கருத்தாக்கம் இல்லை, அரசியல் தெரியலை. மத்திய அரசுக்கான அந்த ஒன்றிய அரசுக்கான அதிகாரம் என்னன்னு தெரியலை, மாநில அரசுக்கான அதிகாரம் என்னன்னு தெரியலை. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் எதை எதிர்கொள்ளணும்னு தெரியலை, தமிழ்நாடு எதில் வஞ்சிக்கப்படுதுன்னு தெரியலை. திருப்பி என்ன வர்றீங்க, திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி பேசக்கூடிய ஒரு டயலாகை மட்டும் எழுதிக்கிட்டே வர்றீங்க. இப்போ நானும் திருப்பி பார்த்துட்டே வரேன் பாருங்களேன். நீங்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஒரு ஏதாவது ஒரு உபயோகமான ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறோம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம். நீங்கள் என்ன கேட்குறீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுவோம், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் கேட்குறேன். நெல் கொள்முதல் சட்டம் ஒழுங்கை இல்லை, சட்ட ஒழுங்கு செய்வோம். இதெல்லாம் வேகா சொல்கிறதுங்க. என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதை சரி பண்ண போகிறீங்க? என்ன நிதி கிடைக்கல, எந்த நிதி வரப்போகுது? நீங்கள் என்ன ஒரு நாங்கள் உரிமை தொகை 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்களா, அது நாங்கள் இவ்வளோ பேருக்கு கொடுப்போம், இப்படி கொடுப்போம். கல்விக்கான விஷயம் என்ன நடக்கலை. நான் என்ன கேட்குறேன், கல்வியில் தமிழ்நாடு மேலோங்குவதற்கு நாங்கள் உதவி செய்வோம்னு கேட்குறீங்களே. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்திய அளவில் +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகின்ற அந்த ரேஷியோ, என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது எத்தனை தெரியுமா? அகில இந்திய அளவில் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க 28 விழுக்காடு, 28% இந்தியா முழுவதும். ஒருத்தன் +2 படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவன் 128 பேர் தான் காலேஜுக்கு போகிறான். ஆனால் தமிழ்நாட்டில் 52 பேர் போகிறான். இந்திய அளவில் உயர்கல்விக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இந்த புள்ளி விவரம் விஜய்க்கு தெரியுமா? இன்னொன்று சொல்கிறேன், இந்த பெண்களுக்கான மாதம் படிக்கின்ற மாணவிகளுக்கு அரசு கொடுக்குது இல்லை, கல்வி +2 படிச்சுட்டு காலேஜுக்கு போனால் 1000 ரூபாய். அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் 24% கல்வியில் உயர்வு ஏற்பட்டிருக்கு. இது தெரியுமா? பொருளாதாரத்தில் இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 10.11 ஜிடிபியில் டபுள் டிஜிட்டில் இருக்கு. எந்த மாநிலம் தமிழ்நாட்டில்? இந்தியாவில் இல்லை, தமிழ்நாடு தான் இருக்குது. தனிநபர் வருமானத்தில் இந்தியாவில் அதிகம் தமிழ்நாடு தான். 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி தமிழ்நாடு போகுதுன்னு சொல்லி முதல்வர் சொல்கிறாரு. நீங்கள் அதில் கொஸ்டின் பண்ணுங்கள், பணவீக்கத்தில் கொஸ்டின் பண்ணுங்கள், கல்வியில் கொஸ்டின் பண்ணுங்கள். நீங்கள் பொதுவாக இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன பாதுகாப்பு இல்லை, நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், எப்படி கொடுப்பீங்க? எங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வேணாமா? நான் உங்களுக்கு நல்லது செய்வேங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வோம் தோழர். எப்படி செய்வீங்க? நல்லது செய்வோம், உங்களுக்கு மாதத்தை நாங்கள் கவனிச்சுக்குவோம், உங்களுக்கு பணம் கொடுப்போம், உங்கள் மருத்துவத்தை நாங்கள் பார்த்துக்குருவோம். இதாங்க திட்டம், இதுதான் திட்டமா? நான் என்ன கேட்குறேன், திமுக அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியாவில் கொண்டு வராத ஒரு திட்டம். ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்தில் சிக்கி அந்த நோயாளிக்கு 48 மணி நேரம் செலவை அரசு ஏற்றுக்கிற ஒரு திட்டம். அது எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய திட்டங்க. ஒரு காலத்தில் விபத்தை ஏற்படுத்திட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னால் காப்பாற்றினால் நீ இந்த விபத்தை ஏற்படுத்தியான்னு போலீஸ்காரங்க கேட்பாங்கன்னு காப்பாற்றி கூட கொண்டு போக மாட்டாங்க. ஒரு விபத்து நடந்து நீங்கள் கொண்டு போய் காப்பாற்றினீங்க என்றால் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக அரசு 5000 கொடுக்குது. அப்போ உங்களை காப்பாற்றுவாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களா? கொண்டு போய் மருத்துவமனை சேர்க்கறதுக்கு பயப்படுவோம்.
ஏன்னா மருத்துவமனை சேர்த்தா காசு கட்ட சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கட்டினீங்கன்னா யாருங்க நோயாளிங்க 5 லட்ச ரூபா கட்டுங்க அப்போ தான் பார்ப்போம். இல்லைங்க நாங்கள் ரோட்டில் இது மாதிரி அடிபட்டு கிடந்தாரு கொண்டு வந்து சேர்த்தோம், அதெல்லாம் முடியாதுங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் இப்பொழுது ஏன் சொல்வதில்லை? காரணம் அரசே அதை பொறுப்பு எடுத்துக்குது. ஏன்னா உயிர் காக்க வேண்டிய விஷயம் 48 மணி நேரம். ஒருத்தர் விபத்து ஏற்படுத்தி 48 மணி நேரம் காப்பாற்றிட்டோன்னா அவரை காப்பாற்றிடலாம். அப்போ 48 மணி நேரம் செலவை அரசு ஏற்குது. அது வந்து நீங்கள் அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மருத்துவ செலவு, மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸு எல்லாத்தையும் அரசு ஏற்குது. இது எவ்வளோ பெரிய திட்டம்! இதை நீங்கள் பாராட்டலைன்னா கூட இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ இப்படி வந்து நான் இதை செய்ய போகிறேன், 48 மணி நேரத்தை நான் 4 வாரங்கள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன், அவர் சரியாகி போகிற வரைக்கும் அரசே பொறுப்பேற்றுக் கொள்ளும், அதுக்கு நியாயம் இருக்குது. கல்லூரியில் படிக்கின்ற மருத்துவ செலவெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், நியாயம் இருக்குது. ஏற்கனவே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களுக்கு 7.5 விழுக்காடு அரசே, அது எடப்பாடி காலத்தில், இதான் எடப்பாடிக்கு நம்ம அந்த கிளைமை கொடுக்குறோம். 7.5 விழுக்காடு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவிகளுக்கு மருத்துவத்தில் 7.5 விழுக்காடு உண்டு. அதை நான் 10 விழுக்காடாக மாற்றுவேன், நியாயம் இருக்குது. சிறுபான்மை மக்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 விழுக்காடாக மாற்றுவோம். சிறுபான்மை மக்களை எங்களுக்கு வாக்களியுங்கள், இது நியாயம். கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, இப்படி செய்வோம். உரிமை தொகையை அரசு 2000 கொடுத்துருக்கு, நாங்கள் வந்தால் 3000 கொடுப்போம். இதானங்க திட்டம். நான் அப்படி பண்ணிடுவேன். எப்படி பண்ணுவீங்க? அப்படி பண்ணுவேன், இப்படி செஞ்சிடுவேன், பாதுகாப்பு அள்ளி கொடுத்துடுவேன். நான் வந்தா எல்லாமே மாறிடும். என்ன மாறும்? இதை மக்கள் கேட்குறாங்கல்ல, ஒரு 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 கிளியர் பிக்சரை கொடுங்க, இதெல்லாம் செய்வோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேர்தல் வந்துட்டு இருக்குல்ல, நாங்கள் வாக்குறுதியில் கொடுக்கும்போது கொடுப்போம், இலவசங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. நாங்கள் வந்து மீன்களை கொடுக்க மாட்டோம், பசியாக்கவங்களுக்கு மீன்களை கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க சொல்லி தருவோம். அதாவது நாங்கள் இலவசங்களை கொடுத்து மக்களை நாங்கள் வந்து சோம்பேறிகளாக்க மாட்டோம். அதுக்கு ஏதாவது உதாரணம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கான தகுதிகளை வந்து வளர்த்து விடுவோம். என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும், எல்லா வீட்டு வாசலையும் வந்து 2 வீலர் நிற்கணும், எல்லாரும் கார் வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து நாங்கள் பெருக்குவோம், அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் சொல்கிறாங்கல்ல. திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு நான் வீடு வாங்கி கொடுக்குறதுக்கு உதவி பண்ணுவோம். என்ன எப்படி கொடுப்பீங்க? கடன் கொடுப்பீங்களா? கடன் எப்படி கொடுப்பீங்க? ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி கடன் சொல்கிறீங்களே, எப்படி கடன் வாங்குவீங்களா? 2 வீலர் வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கி கொடுப்போம்னு சொல்றேன். உங்களுக்கு 2 வீலர் வாங்குற அளவுக்கு உங்களை தகுதி படைத்தவராக எப்படி மாற்றுவோம் மாத்துவீங்க? சொல்றேன். எப்படி மாத்துவீங்க? வேலை வாய்ப்புகளை பெருக்குவாங்க. எப்படி பெருக்குவீங்க? இப்போ வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு, என்ன பெருக்க போறீங்க? ஜிடிபி எவ்வளவு இருக்கு, எப்படி பெருக்க போறீங்க? எப்படி பெருக்குவீங்க? நான் உதாரணம் சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து இல்லை, அதுக்கும் வந்து ஆன்சர் வச்சுருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா, உபரி வருமானங்கள் கிட்டத்தட்ட தமிழக அரசு பொறுப்பேற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா பிடிஆர் பழனிவேச்சார் வந்து இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய உபரி வருமானங்கள் வந்து கொண்டு வந்தார். கொரோனா முடிந்த அந்த காலகட்டத்திலே கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவினங்கள் வந்து குறைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வட்டி விகிதத்தையும் வந்து குறைக்கிற அளவுக்கு வந்துட்டு பொருளாதாரத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் வந்து ஒரு தகுதியான நபரை வந்து நாங்களும் போடுவோம், கண்டிப்பாக உபரி வருமானத்தை நாங்கள் பெருக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த தகுதி வாய்ந்த நபர்? ஆதவர்ஜுனாவா? கண்டுபிடிப்பாங்க இனிமே தான் கட்சியில. செங்கோட்டையனா? யார் அந்த? ஒரு பிடிஆரே எல்லாம் கொடுத்து வாங்க போறீங்களா? அதாவது அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, தமிழ்நாடு முன்னேறணும்னா அப்படி தமிழ்நாடு அப்படியே அலாக்கா தூக்கி டெல்லி பக்கத்தில் வச்சிடணும். அதைத்தான் இன்னும் சொல்லலை விஜய், அது மட்டும் தான் சொல்லலை. அப்படி பண்ண போறீங்களா? உங்களுடைய திட்டம் தான் என்னன்னு கேட்குறோம். நீங்களும் எப்போதான் வாயை திறந்து திட்டத்தை சொல்லுவீங்க? வீராப்பா பேசுறீங்க, வெறப்பா பேசுறீங்க. ஊழலை ஒழிச்சாலே வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறன்னு சொல்றாங்க. எப்படி ஒழிப்பீங்க? ஆனால் எலியா ஒழிக்கிறதுக்கு எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்குறேன். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் ஊழல் செய்ய விட மாட்டேன். ஊழல் செய்யலையா கேட்குறேன். கரைபடியாத கரங்கள் என்ன கரைபடியாத கடம்? உங்க புலிப்படத்துக்கு 13 கோடி வருமானத்தை மறைச்சிட்டு 1.5 கோடி வருமான வரி கட்டலேன்னு வருமான வரி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களே, அது ஊழல் இல்லையா விஜய் சார்? அது ஊழல் இல்லையா? 1.5 கோடி கட்டணும், இன்ன வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்க, அது ஊழல் இல்லையா? நீங்க எப்படி ஊழல் ஒழிக்க போறீங்க? தனிமொழி ஒழுக்கத்தை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? உங்களை பல்வேறு நபர்கள் காரி காரி உமிழ்ந்துட்டு இருக்காங்களே, எப்படி நீங்க தனிமொழி ஒழுக்கத்தை பத்தி பேச முடியும்? ஊழலை பத்தி என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு? அதிமுக இருப்பவர்களை கொண்டாந்து இங்க வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி அதிமுக ஊழல் கட்சின்னே சொல்ல முடியும்? இப்படி உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் ஒண்ணுமே சிங்க் ஆகல. விஜய் பாண்டில சொல்ல போனா எதுவுமே சிங்க் ஆகல. நான் என்ன நினைக்கிறேன், நீங்களும் ஒருவேளை தீய சக்தி தானோ? வெளியே எப்படி சொல்றீங்களோ? திமுகவோட கூட்டாளின்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன சொல்றேன், நான் திமுகவோட கூட்டாளின்னு சொல்லல,
அது நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு பதிலாக மற்றவங்கள சொல்கிறீங்களோ ம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க இப்போ தீய சக்தின்னு ஆக்சுவலாக அவங்கள தான் சொல்லியிருக்கணுமோ. ம். இப்போ நான் என்ன தெரியுமா வருத்தப்படுறேன், உங்களை நம்பி ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் ஓடி வராங்க, விழுகிறாங்க, வண்டியில் விழுகிறாங்க, சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் வெயிலில் நிற்கிறாங்க. அவர்களை நீங்கள் அரசியல்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை தூண்டி விடுறீங்க. பார்த்துக்கோ, இன்னும் ஆடு, சும்மாவே எங்கள் ரசிகர்கள் ஆடுவான், அவன் காலில் சலங்கையை கட்டி விட்டா என்ன ஆட்டம் ஆடுவான். இதெல்லாம் ஒரு சைக்கோத்தனம் இல்லையா? யார் பத்த பிள்ளையே நீங்கள் யாரை வச்சு ஆட்டம் கண்டிருக்கீங்க? நேற்று அந்த தந்தை கண்ணீர் மல்க பேசினார், எனக்கு 2 கெட்ட குழந்தை, 2 பசங்களும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டானுங்க, ஒருத்தன் கால் முறிஞ்சு இடுப்பு முறிஞ்சு கிடக்குறான் ஐசியூவில். இதெல்லாம் நம்மளை பார்க்கவா போகிறாங்க? 41 பேர் செத்ததுக்கே அந்த ஆள் வரல. திராவிட கட்சிகள் ஆண்டது போதும், எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க விஜய் பின்னாடி போவதில் என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு புதுசா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சா ஏன் என்கரேஜ் பண்றதுக்கு பதிலாக தற்கூறின்னு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணுமா? புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாரையுமே நம்ம தற்கூறின்னு சொல்றோம். நம்ம சீமான தற்கூறின்னு சொல்றோமா? முதல்ல சீமான் தான் கட்சி ஆரம்பிச்சாரு, 234 தொகுதியிலையும் ஒரு போட்டிடுறாரு, வேட்பாளர் நிறுத்திட்டாரு, 8 விழுக்காடு 8% வாக்கு வாங்கினதை நிரூபிச்சிருக்காரு. நம்ம அவரை தற்கொலை சொல்லலையே. அவர் சித்தாந்த தப்பு, அது சரியில்லைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அவர் அரசியலை நம்ம கொச்சப்படுத்தலையே. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யார் வேணாலும் வரட்டுங்க. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழகம் முன்னேறி இருக்கிறது எந்த ஆட்சியில்? 50 வருஷத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது இருந்த ஜிடிபி ரேட்டாக இருக்கட்டும், தமிழக மக்களுடைய கல்வி அறிவாக இருக்கட்டும், இன்றைக்கி எந்த கட்சி வேணாலும் சொல்லுங்கள், அதிமுக திமுக, தமிழகம் வளர்ந்துருக்கா இல்லையா? இன்னைக்கு தமிழகத்தை நோக்கி வட இந்தியர்கள் படையெடுக்கிறாங்களா இல்லையா? அது எந்த ஆட்சியில்? அது நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆட்சி தானே. இன்னைக்கு கடந்த 5 வருடங்களில் தமிழகம் இன்னைக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் நீங்கள் பாருங்க. நீங்கள் யாருன்னே தெரியல, நடிச்சுட்டு படத்தில் நடிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அது இன்னும் நிரூபிக்கப்படலை, உங்களுக்கே அரசியல் தெரியல. என்னடா இப்படி நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்களுடைய பேச்சுக்களை நம்ம பார்த்துட்டே வரோம். காமராஜர் காலத்திலேருந்து, பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, பல தலைவர்களை தமிழகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ராஜாஜி காலம் வரைக்கும் போங்க, எல்லாரும் இந்த மாதிரி பேசுனாங்களா? எந்த புரிதல் இல்லாமல் பேசுனாங்களா? எங்க நீட்டி முழக்குவாங்க, ரைட்டு தான், ஆனால் ஒரு மீனிங் இல்லாமல் பேச மாட்டாங்கல்ல. தஞ்சாவூரில் வேலூர் மக்களேன்னு எந்த தலைவரும் பேச மாட்டான், எந்த தலைவரும் பேசுனதில்லை. அப்போ நீங்கள் எதை வச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஞாபகத்தில் இருக்கீங்க? நான் கேட்குறேங்க, நீங்கள் ஸ்டாலினை திருப்பி டார்கெட் பண்ணுறீங்களே, நீங்கள் மீசை வச்ச ஆம்பளை, நீங்கள் ஒரு ஹீரோ. ஸ்டாலின் போட்டிடுற குளத்தூரில் தான் ஸ்டாலின் போட்டியிட போகிறார், அங்கே நீங்களும் வேட்புமனு செய்யுங்களா? ஸ்டாலின் அங்களை எதிர்த்து நான் குளத்தூரில் வேட்புமனு செய்ய போகிறேன், செய்யுங்க, அதில் வெற்றி பெற்று காமிங்க. ஏன் அதை மாட்டேன்றீங்க? அதுக்கு பக்கத்தில் பெரம்பூரில் வேணால் போட்டிடுவேன், ஆனால் குளத்தூருக்கு போக மாட்டேன். இப்போ இதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெரிகிற விஷயம் தானே. அப்படி இருந்துமே கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபார்வர்ட் ஆகிட்டாங்க. ஏதோ சில பல காரணங்களால மறுபடியும் திமுக கூடவே இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சியை தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? வளர்ந்துட்டு வர கட்சியாக இருக்குது தாவேக்கா, கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டி எனக்கு அந்த ஆட்சியை பிடிச்சிரும். அதாவது இதற்கு பதில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் கோபண்ணா சொன்னதை நான் திருப்பி கோட் பண்ணுறேன். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் தான், எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட. அவர் சொன்னார், எங்க தாவேக்காவை நம்பி காங்கிரஸ் போனால் தற்கொலைக்கு சமங்க அப்படின்னு சொன்னார். ஒரு ஆண்ட கட்சி, தேசிய கட்சி, இவங்களை நம்பி எப்படிங்க போக முடியும்? எப்படிங்க நாங்கள் போவோம்? அது தற்கொலைக்கு சமம் இல்லையா? அதை தான் நானும் திருப்பி சொல்கிறேன். எப்படிங்க வருவாங்க? நீங்கள், நான் கேட்குறேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் வந்தானா? கேட்குறேன். காங்கிரஸை விடுங்க, எவனாவது ஒரு சின்ன பையன் சேர்ந்தானா உங்கள்கிட்ட? சின்ன பையனா, சின்ன கட்சின்னு சொல்லுங்கள், வரல. ஏன் வரல? வாய்ப்பு இல்லை, நம்பலை. ஏற்கனவே இதெல்லாம் பல்வேறு களங்களை தமிழக தேர்தல் களம் கண்டிருக்கிறது.
மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்தை வச்சேலாம் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, கையை சுட்டுக்கிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. யாரும் வர தயாராக இல்லை. அதனால் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. நான் திருப்பி கேட்குறேன், ஒருத்தர் கூட ஏன் உங்கள்கிட்ட வந்து சேரலை? இத்தனை கட்சிகள், இத்தனை கூட்டணிகள், 40க்கும் மேற்பட்ட கட்சிகள்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டில். ஒரு சின்ன கட்சி, ஒரு லெட்டர் பேட் கட்சி அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தாவேகாவோடு இணைந்து விட்டோம் ஏன் சொல்லலை? அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரிய வேணாமா உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுக்கு இருக்கின்ற வெயிட்டு இவ்வளவுதான். தமிழகம் புரிஞ்சு வச்சுருக்கு. ஆனாலும் நீங்கள் பில்டப் குறையாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் ஓடி ஓடி வந்து விழுகிறாங்க, பைக்கில் துரத்துறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இது நடக்குது. இது எவ்வளோ காலத்துக்கு போகுன்றீங்க? தேர்தல் முடிகிற வரைக்கும் போகும். இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிக வந்து இணைஞ்சிருக்குது அப்படின்றாங்க. என்னோட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சு அதில் தேமுதிகவும் அங்கம் வச்சுது. பெரும்பாலும் தேமுதிக இருக்கிற ஒரு கூட்டணி வந்துட்டு ஜெயிக்காது, தோத்து விடும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு இது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தணும். நான் ஏன் கேட்குறேன், தேமுதிகவும் அதிமுக கூட்டணி வச்ச போது என்ன ரிசல்ட் வந்தது? திமுக படுதோல்வி அடைந்தது. அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். எதிர்க்கட்சி தலைவராக அவங்க கூட்டணி கட்சியில் இருந்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 29 எம்எல்ஏ. அப்போ வந்து எப்படி தேமுதிகவுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? அப்போ விஜயகாந்த் இருந்தார் இல்ல சார். அப்ப இருக்கிற தேமுதிகவுக்கும் இப்ப இருக்கிற தேமுதிகவுக்கும் வித்தியாசம் இல்லையா உங்களுக்கு? அப்போ இருக்கின்ற தேமுதிகவுக்கு 41 இடம் கொடுத்தாங்க. இப்போ இருக்கின்ற தேமுதிகவுக்கு 6 இடம் தானே கொடுக்குறாங்க. அவ்வளோதானுங்க, ஒத்துக்கிறேன். அப்போ இருக்கின்ற தேமுதிக இல்லை. அப்போ விஜயகாந்த் இருக்கும்போது 41 இடங்களை ஜெயலலிதாவுக்கு தூக்கி கொடுத்தார். 29 வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு 6 8 அதிகபட்சம் அவ்வளோதானே கொடுக்குறாங்க. அப்போ கரெக்ட் தானே? 6 இடம் 8 இடம் கொடுத்ததுனால இது ஒரு பெரிய அப்போ அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு போயிடுமா? தேமுதிக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீண்ட நாட்களாக சட்டமன்றத்துக்கு போகலை. இந்த தடவை போயிடணும். ஜெயிக்கின்ற கூட்டணி திமுக கூட்டணி தான். ஒரு எம்பி பதவி கிடச்சிடணும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க. அது கூடி வந்திருக்கு, அவ்வளோதான். தேமுதிக வந்ததுனால திமுகவுக்கு பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை. அதாவது எந்த கட்சியையும் திமுக வெளி அனுப்பலை, சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா சிறுதுரும்பும் பல்குத்த உதவும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. காரணம், இந்த தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் இல்லை, திமுகவுக்கும் விஜய்க்கு நடக்கிற தேர்தல் இல்லை, திமுகவுக்கும் டெல்லிக்கு நடக்கிற தேர்தல் என்பதை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புரிந்திருக்கின்றன. தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளவு முன்னேற்பாடு, இவ்வளவு தூரம் பலமாக்கி இருக்கணும். சிதறிடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட அந்த பக்கம் போயிடக்கூடாது. நேற்று முதல்வர் சொன்னதை பார்த்தீங்களா? எல்லாம் முடிஞ்சா? அதில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது கவனித்து பார்த்தா தெரியும். பத்திரிகையாளர்கிட்ட பேசவே இல்லை அவர். எப்படி இதுலேயே பெரிய எக்ஸ்பிரஷன் அது. இதை நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றும் பெருசாக பத்திரிகையாளர்கிட்ட பேசலை, பரபரப்பாக பேசலை, கோபமாக பேசலை. அது எப்படி ஒரு மதியுகமாக அந்த வேலைகளை முடித்தார். அப்போ வந்து கண்டிப்பாக எச் ராஜா சொல்கிறது மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதா? ஆனாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டார் கருணாநிதி அவர்கள். ரொம்ப வந்து கொஞ்சம் ஆட்டம் கட்டினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல. காமிக்கட்டுங்க. ஆட்டம் காமிச்ச சொடேங்கரா அவர் எங்கே போனார்? கடைசியில் கோவாவுக்கு அனுப்பப்பட்டார் தெரியுமா? பேக்கப் பண்ணி அனுப்பிச்சாங்க. கடைசியில் யார் வந்து பேசுனாங்க? ஐயோ இவங்க என்ன டேட்டாஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ டேட்டா வச்சு பேசுனா எப்படி, என்னால் முடியாது அப்படின்னு அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி ஒரு கோவாக்கு போனாரா இல்லையா சொடங்கர்? சிதம்பரம் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாரா இல்லையா? சோனியா காந்தி கால் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சாரா இல்லையா? ஐயோ ராகுலும் சொடங்கர் சேர்ந்தா மொத்தமாக காங்கிரஸை காலி பண்ணிடுவாங்கன்னு முடிவு பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் எப்படி காய் நிறுத்தினாங்க? அவசரப்பட்டாங்களா? ராகுலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? விஜய் கூட ராகுலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ பேச தேவையில்லைன்றேன். ஏன்னா ராகுல் சீனுக்கே வரல, கருத்தும் சொல்லலை. ஏதோ வகையில் காய் நகர்த்தினாங்க, பார்கிங் பண்ணுறதுக்காக காய் நகர்த்தினாங்க. என்ன நடந்துருச்சு? 35 இடம் 39 இடம் கேட்டு கடைசியில் 28க்கு வந்தீங்களா? அதைத்தானே அவங்க ஏற்கனவே தரேன்னாங்க. 25 கொடுத்தப்பா மேற்கொண்டுனா 1 2 தர்றோம். அது நடந்துச்சா இல்லையா? யாருடைய இது வெற்றி பெற்றாங்க? இதெல்லாம் அரசியலில் வந்து ஒரு அதிரடியில், அதாவது அதிரடிகளை வெளிக்காண்பிக்காத சாணக்கியத்தனம். அப்படி பாஜக திமுகலாம் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வந்துடாது, காங்கிரஸ் உடைந்துடும்,
திமுக கூட்டணி சிதறுகிறது எடப்பாடி சொன்னார்ல, எங்க சிதறிச்சு? சிதறனா அள்ளிட்டு போயிடலாம். ஆதவர்ஜுனா ஹைதராபாத் போயிட்டாரு, எதுக்குமே நடக்கலையே. ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணி மேலும் பலமாக அடைந்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக அழகாக திரு ஸ்டாலின் அவர்கள் பாணியில் சொல்ல போனால் சிறப்பாக முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.